ஓம் சாந்தி. பாபா 29/8/2016. இனிமையான குழந்தைகளே, மன்மனாபவன்ற இந்த ட்ரில் எக்ஸசைஸ் கொடுக்குறாரு இல்லையா, மன்மனாபவ டக்கு டக்குன்னு புத்திய மாயா வந்து பிடிச்சிட்டு போயிடுது. மீண்டும் மீண்டும் பாபாவோட இணைக்கிற இந்த பயிற்சியை சதா செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? 21 பிறவிகளுக்கு நிரந்தரமாக நோயற்றவராக ஆகிடலாம். சூப்பர் இல்லையா? இதுதான். ஸோ இதில் தான் இருக்குது. நேற்று சொன்னார் ஏன் யோகா பண்ணணும்னு எவ்வளோ சொன்னார். அந்த பாயிண்ட்ஸ் மறக்க முடியாத பாயிண்ட்ஸ். அந்த கேள்வி பதில் இல்லை. உடம்பு நோய் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மனநோய் வந்துடக்கூடாது. உடல் நோயெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, மனம் மட்டும் நோயாளி ஆகிடக்கூடாது. இது ரொம்ப சூப்பரானது இல்லை? சரி, இப்போ பாபா சொல்றாரு கேள்வி. சத்குருவுடைய எந்த ஸ்ரீமத்தை பாலனை செய்யறதுல மறைமுகமான உழைப்பு இருக்குது? பதில், இனிமையான குழந்தைகளே, இந்த தேகத்தை மறந்து என்ன நினையுங்க அப்படிங்கிறது சத்குருவுடைய ஸ்ரீமத். தன்னை தனியான ஆத்மா, இந்த உடலுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பிரித்து ஆத்மாவா புரிஞ்சுக்கிறது இருக்குது பாருங்க. அந்த ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருங்க. எல்லார்கிட்டையுமே நீங்கள் அசரீரியாகுங்க, உடலை மறந்து ஆத்மானு உணருங்கன்ற இந்த செய்தி கொடுத்துட்டே இருங்க. தேகம் உட்பட தேகத்துடைய அனைத்து தர்மங்களையும் மறந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் தூய்மையாக முடியும் இல்லையா? ஏன்னா தேகம்னாலே துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி. அது தொட்டாலே ஷாக்கு தான், அதை நினச்சாலே ஷாக்கு தான் இல்லையா? அதனால சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கணுமா? இந்த தேக சம்பந்தப்பட்ட எல்லா தர்மத்தையும் மறந்துடுங்க. இந்த ஸ்ரீமத்தை கடைப்பிடிக்கிறதுல தான் குழந்தைங்க மறைமுகமாக ஒழிக்க வேண்டி இருக்குது. இது ஸ்ரீமத்துன்றதே பாபா இதுதான் மெயின். தேகதாரியை நினைக்காதீங்க, ஆத்ம உணர்வில் இருங்க, அந்த குஷியை மற்றவங்களுக்கும் கொடுங்க. அதுக்கு என்ன பண்ணால் நீங்களும் அந்த குஷியில் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? அதிர்ஷ்டசாலி குழந்தைங்க தான் இந்த குத்தமான உழைப்பு செய்ய முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது, நீங்கள் போய் சொல்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. சொல்கிறோம் 8 மணி நேரம் நினைவு செஞ்சோன்னா அவங்களால நம்ப முடியல. 8 மணி நேரம் சொருபத்தில் இருக்கிறோம். ஸோ அதில் கொஞ்சம் விட்டு தான் வரும். பட் அந்த சொருபத்தில் இருக்கும்போது ஒரு 4 மணி நேரமாவது பக்காவாக வந்துடுது இல்லை? ஸோ அதுக்கு பாபா சொருபத்தில் இருக்குது. இப்போ நான் அம்மன் சொரூபத்தில் அல்லது மம்மா சொரூபத்திலே உட்காந்து இங்கே படிக்கிறேன்னா நான் மம்மான்ற உணர்வில் படிக்கிறேன் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ என் முன்னாடி எல்லா குழந்தைங்களும் இருக்கிறாங்க, மதுவனில் பக்கத்தில் பிரம்ம பாபா இருக்கார். அப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும். ஸோ அந்த மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம், வச்சுக்கிட்டு பாபா நினைவில் இருக்கும். இப்போ அதிர்ஷ்டசாலி குழந்தைங்க தான் இந்த மறைமுகமான உழைப்பை செய்ய முடியும். எந்த உழைப்பு? தேகத்தை மறந்து ஆத்மான உணர்ந்து பாபா நினைவு செய்து. ஓம் சாந்தி. தங்களுடைய சகோதரர்கள் அல்லது சகோதரிகளுக்கு ட்ரில் கற்றுக் கொடுக்கறதுக்காக குழந்தைங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ட்ரில்? இதில் குழந்தைங்க எதையுமே வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ட்ரில்லுனாலே உடலுக்கான பயிற்சி. அந்த உடலுக்கான உலகிய பயிற்சியில் தான் வாயை திறந்து சொல்ல வேண்டியிருக்கு. 1 2 3 என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லையா? இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவரும் சுப்ரீம் டீச்சர், கீதையுடைய பகவான் குழந்தைங்களுக்கு வந்து யோகத்தின் ட்ரில்லை கற்றுக் கொடுக்குறாரு. இது மறைமுகமாக இருக்குது. அப்படியே பாபா வந்து திருஷ்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஆத்மா பார்க்குறான்னு பார்க்கும்போதே நமக்கு தெரியும். டக்குன்னு ஆத்மாவை பார்ப்போம், வாயே திறக்கலை. எவ்வளோ மறைமுகமாக இந்த முயற்சி கற்றுக் கொடுக்குறாரு. இந்த யோகத்தை, யோக பயிற்சியை மாணவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த ட்ரில் கற்றுக் கொடுக்கப்படுது. ஸோ மற்ற எதுவும் பாபா சொல்லிட்டார், மற்ற எதுவும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுன்ட்டார். நீங்கள் எதுக்கு ஹடயோகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டார்.
இந்த மன்மனாபவ ட்ரில்லினால தான் 21 பிறவிக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஒரு பொழுதும் உங்களுக்கு நோயே ஏற்படாது. அதனால் இது எவ்வளவு நல்ல ஆன்மீக ட்ரில். ஆத்மாவுக்குள்ள அப்படி அந்த பாபா நினைவு பண்ணி பண்ணி எரிக்கிறது, எந்த நோயும் வராது. ஏன் வராது? ஆத்மா தெளிவாக இருந்தால் அது எடுக்கிற உடலுக்கு நோய் வராது. ஆத்மா தப்பாக இருந்துச்சுன்னா உடலும் அப்படி தான் வரும். மன்மனாபவ என்பதை பாபா புரிய வைக்கிறாரு. அப்போ ஒரு சில வியாதியெல்லாம் வந்தால் டாக்டர் நடக்க சொல்கிறாரு. அது என்ன? செஞ்ச பாவத்துக்கான தண்டனை நட, அப்படி இல்லையா? அதுதான் இங்கே பாபா சொல்கிற, நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்ல. இங்கே நீங்கள் எதுவுமே சொல்கிறதுக்கு கூட அவசியம் இல்லை. மன்மனாபவ உங்களை ஆத்மானு உணருங்கன்னு தான் புரிய வைக்கிறாரு. ஆத்மா அபிமானிங்க. ஒவ்வொரு வினாடியும் ஆத்மா ஆத்மா உழைப்பிலையாக இருக்கிறேன். கண்ணு வழியாக பார்க்க இந்த உலகத்தை விட்டு எப்போ பார்த்தாலும் நான் வந்துடும் பாபா. என் வீடு அங்கே, இங்கே சும்மா நடிக்கிறேன் பாபா. உங்கள் கட்டளைப்படி நடிக்கிறேன் பாபா. இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, மன்மனாபவ என்பதன் பொருளே நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்க, சதா ஆரோக்கியமாக ஆகிடலாம். போன கல்பத்தில் கூட நாம் இந்த ஆன்மீக ட்ரில்லை செஞ்சு தான் சதா ஆரோக்கியமானவர்களாக மாறணும். ஆன்மீக ட்ரில், ஆன்மீக தந்தை பரமபிதா பரமாத்மா சிவன் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பகவான் அப்படின்னு அவருக்குத்தான் சொல்லப்படுது இல்லையா? அவருக்கு தான் பூஜை கூட நடக்குது. சிவாய நமகன்னு சொல்கிறாங்க தானே. பிரம்மா தேவதாய நமக, சிவ பரமாத்மாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க யாரும் இந்த ட்ரில்லை கற்றுக் கொடுக்க முடியாது. இந்த ட்ரில்லை பிரம்மா பாபா கூட கற்றுக் கொடுக்கல. பிரம்மா குமார் குமாரிகள்னு உங்களை நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனாலும் நீங்கள் லெட்டர் எழுதும்போது எப்படி எழுதுறீங்க? சிவபாபா கேர் ஆஃப் பிரம்மான்னு தான் எழுதுறீங்க. எழுதுகிற லெட்டர் யாருக்கு? சிவபாபாவுக்கு. அவர் குப்தமாகிட்டாரு. ஆனால் மனிதர்களுக்கு எப்படி தெரியும்? பிரம்மாவோ பிரஜாபித்தான்னு அவங்களுக்கு தெரியாதே. இந்த உலக சிருஷ்டியுடைய தந்தை அந்த பிரம்மான்னு அவங்களுக்கு தெரியாது. இவர் லேக்ராஜ், இவரை தான் திரும்ப நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு தெரியாது. முழு உலகத்தினரும் அவருடைய குழந்தைங்க தான். பிரஜைகளின் பித்தா, பிரஜா பித்தா அல்லவா? ஆனால் இந்த ட்ரில், ஆன்மீக ட்ரில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவர் யாரு? நிராகார தந்தை, சரீரம் இல்லாத அந்த சிவபாபா. அவர் மறைமுகமாக இருக்கிறார். குப்தமாக இருக்கிறதுனால மனிதர்களுக்கு இதை புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்குது. பிரம்மாவை பகவான்னு சொல்ல முடியாது. இங்கே பேர் பிரம்மா குமாரிகள். இப்போ நம்ம பயிற்சி பண்ணல 21 நாளில் உலகம் அழிகிற அந்த மனநிலையில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்ட்டு அது ஒரு புது குரூப்பில் போட்டேன். இன்னும் உலகம் அழிய 16 நாள் தான் இருக்கணும். உடனே மாத்தாச்சு ஃபோன் பண்ணி, பிரதர் இப்படிலாம் போடாதீங்க பிரதர், 7 நாள் கோர்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க, ஆடிட மாட்டாங்க, 16 நாளில் உலகம் அழியுதுன்ட்டு. அதே மாதிரி தான் இங்கே திடீர்னு வந்து உட்காந்தாங்கன்னா என்ன புரியும் அவங்களுக்கு இல்லையா? அப்போ இங்கே பேரே பிரம்மா குமாரிகள், பிரம்மா குமார். பிரம்மாவை பகவான் சொல்ல முடியாது. உள்ளே பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மா பாபா உட்காந்துன்னு இருப்பார். நான் தான் பகவான், நீங்களாம் என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் எதிர்வங்க புது ஆத்மா வந்தால் என்னன்னு தோணும்? எங்கேயோ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டவங்கள இருக்குன்னு நினச்சிக்கோங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தெரியல, புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்குது. உள்ள வேற ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னு அவங்களுக்கு தெரியல.
ஆனால் அதே ஒருத்தர் மேலே சாமி வந்தால் அது நம்புவாங்க. குறி சொன்னால் ஆத்தா வந்துச்சுன்னு அதை நம்புவாங்க. இவர் அமைதியாக இல்லை பேசுறாரு, அப்படியே ஆட்டம் போட்டு ஆடினா அப்போ நம்புவாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் பாபா சொல்ல, பிரம்மாவை பகவான் சொல்ல முடியாது. இங்கே உங்களுடைய பேரு பிரம்மா குமார்கள், அதாவது பிரம்மாவுடைய குழந்தைங்க. யாராவது வராங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் முதல்ல என்ன தெரியுமா சொல்லணும்? உலகத்தை படித்தது பிரம்மான்னு சொல்கிறாங்களே, எந்த உலகத்தை படிக்கும்போது புதுசாக தானே இருக்கும். அந்த புது உலகத்தை படைச்சது உண்மையிலே பிரம்மா கிடையாது. பிரம்மாவுக்கு தான் உடம்பு இருக்குது, கிருஷ்ணருக்கு தான் உடம்பு இருக்குது. அவங்கெல்லாம் கடவுள் கிடையாது. உடல் அற்ற சிவன் தான், அவரைத்தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறாங்க. அவரு தான் புது உலகத்தை படைச்சவர்னு சொல்லுங்க. ஆனால் பிரம்மா மூலமாக படைக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க. அதை தவறுதலாக பிரம்மா படிச்சிட்டாருன்னு போட்டாங்கன்னு சொல்லுங்க. எவ்வளோ சூப்பர்! எல்லா மதத்துக்காரங்களும் ஏற்றுக்குவாங்கல்ல இப்போ. அப்போ ஏன்னா எல்லா மதத்துக்காரங்களும் கடவுள் படிச்சாருனா தான் ஏற்றுக்குவாங்க, பிரம்மா படிச்சாருனா ஏற்றுக்க மாட்டாங்க. பரலௌகிக பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக படைக்கிறாருன்னா இந்த இது யாருடைய படைப்பாகுது? பரமாத்மாவுடைய படைப்பு, பிரம்மாவுக்கு கிடையாது இல்லையா? நீங்கள் லெட்டர் எழுதும்போது சிவபாபா கேர் ஆஃப் பிரம்மான்னு எழுதுறீங்க. இது கூட நினைக்கிறதுக்கான ஒரு யுக்தி. ஏன் சிவபாபா கேர் ஆஃப் பிரம்மான்னு எழுதுறேன்? அப்போ சிவபாபாக்கு எழுதுறேன், அதுதான் ஒவ்வொரு தடவை சிவபாபா கிட்ட பேச சொல்றதுமே கூட சிவபாபா நினைக்கிறதுக்கான ஒரு யுக்தி தான். பாபா நீ பண்ணுறீங்க, அப்போ அவர் அந்த நினைவு அங்கே போகுது இல்லை, அதுக்கான ஒரு யுக்தி தான் இதெல்லாம். சூப்பராக சொல்கிறார் இல்லை? அப்போ சிவபாபா பிரம்மா மூலமாக கற்பிக்கிறாரு. என்ன கற்பிக்கிறாரு? ஒரே வேர்டில் சொல்லணும்னா மன்மனாபவ, அது மட்டும்தான் சொல்கிறாரு. வேற எந்த விதமான கஷ்டமும் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. நீங்கள் உண்மையிலே உங்கள் முன்னேற்றத்தை விரும்புகிறீங்களா? உண்மையான புது உலகத்துக்கு அதிபதி ஆகணும்னு விரும்புகிறீங்களா? அப்போ புரிஞ்சுக்கோங்க, அந்த உண்மையான கண்டத்தை படைக்கக்கூடியவர் ஒரே ஒரு சத்தியமான தந்தை, அவரை நினையுங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் உண்மையிலே முன்னேறணுமா? கோயிலில் போய் தானம் புண்ணியம் பண்ணுறது, பட்டினி கிடக்கிறது, இதெல்லாம் பண்ணி துக்கம் தானே அடைஞ்சது. இதிலேருந்து மீளணுமா? அப்போ சத்தியமான தந்தை ஒருத்தர் தான் புரிஞ்சுக்கிட்டு அவரை நினைங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னை நினைத்தால் பாவங்கள்லேருந்து விடுபடலாம்னு தான் எல்லையற்ற தந்தை குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு இல்லையா? சுற்றி 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 பார்த்தா அந்த நினைவு தான். மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணரை பதித்த பாவனர்னு சொல்ல முடியாது. பரமபிதா பரமாத்மாவை தவிர வேற யாரையுமே சொல்ல முடியாது. இறை தந்தைன்னு தான் சிவபாபாவை சொல்ல முடியும். எல்லாருமே அவரை தந்தைன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவர் சர்வ வியாபின்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் உங்களை துக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்காக வராருன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். ஆனால் அவர் சர்வவியாபி இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கல. அதனால தான் கல்பத்துடைய ஆயுளையே தலைகீழாக எழுதிட்டாங்க. இஷ்டத்துக்கு 0 போட்டுட்டாங்கப்பா இல்லையா? இத்தனை லட்சம் இத்தனை கோடின்னு ஆக்கிட்டாங்க, தலைகீழாக எழுதிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேதத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் பாபா சொல்கிறாரு, துக்கத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக வராருன்னா எந்த டைம் வராருன்னு துல்லியமாக தெரியணும் தானே. தலைகீழான ஆயுள் எதுனா எப்படி தெரியும்? அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் நினச்சா அப்புறம் அவர் எப்படி வர முடியும்? இப்போ குழந்தைங்களுக்கு இந்த ஆன்மீக ட்ரில்லை கற்றுக் கொடுக்குறாரு, அதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்குது. ஞானத்தை வச்சு யோகத்தை பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே யோகா பண்ணுவாங்களாம். தியானத்துக்கு போகிறது ஹடயோகிகள் சொல்கிறாங்க.
ரொம்ப வருஷம் கடுமையாக தவம் பண்ணி அவங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா யோகா பண்ணி ஞானம் வரும். ஞானத்தின் மூலமாக தான் யோகாவே பண்ண முடியும் இல்லையா? ஞானத்தை கற்றுட்டு தான். ஸோ அங்கே உல்ட்டாவாக இருக்குது. அதனால் பாபா சொல்ல உங்களுக்கு ஞானம் கிடச்சிருக்குது. உட்காரும் பொழுது உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைச்சிங்கன்னா பாவங்கள் அழியும். டீச்சர் எதிரில் ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா அழகாகும். வில் சேவிப்பதற்கு ஆசிரியர் நிச்சயம் தேவை என்பது முறையாகும். சிலர் பெரிய ஆசிரியராக இருந்தாங்கன்னா சிலர் சின்ன டீச்சராகவும் இருப்பாங்க. இப்போ உங்களை சோதிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நாம் எவ்வளவு நேரம் மிகவும் அன்பான தந்தையை நினைக்கிறோம்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? நான் இன்னைக்கு பக்காவாக நினச்சேனா இல்லையான்னு ஒன்று நீங்கள் செக் பண்ண டக்குன்னு தெரியும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் நினைவு பண்ணிருக்கீங்கன்னு நமக்கு தெரியும் தானே இல்லையா? அதுக்கு உட்காந்து செக் பண்ணணுமா? காலையில் எவ்வளோ நேரம் அவ்வளோ நேரம்னா பவர்ஃபுல்லாக இருந்தோமா இல்லையா? தெரியும், உங்களுக்கே தெரியும். பிரம்மா பாபா ஒன்றும் என்ன சொல்கிறாரு தெரியுமா? பிரம்மா பாபா ஒன்றும் மிகவும் அன்பானவர் கிடையாது. அப்போ யார் மிகவும் அன்பானவர்? மிகவும் அன்பானவர் சதா காலத்துக்கும் தூய்மையாக இருக்கிறவர். யார் அது? சிவபாபா. எல்லோரையும் விட அன்பானவர் யாருன்னு குழந்தைங்க உங்களுக்கு இப்போ தெரியும். இப்போ நம்ம புத்தி எங்கே இருக்கணும்? அன்பானவர்கிட்ட இருக்கணும். துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவரேனும் மனிதர்கள் பரமாத்மாவைத்தான் நினைக்கிறாங்க. அவரை விடுவிக்க. இதில் தான் பெரிய ரகசியம். பாபா பார்த்தீங்கன்னா ஒரு வாணியில் பார்த்தீங்கன்னா பிரம்ம பாபா ஒன்றும் அன்பானவர் இல்லை, அவரையே நினைக்கிறீங்கன்னு. இன்னொரு வாணியில் என்ன சொல்கிறாரு? பிரம்ம பாபா விட்டோன்னா உனக்கு பொக்கிஷத்துக்கே கிடையாது, ஓடிப்போ, துரத்தியாச்சு, அருகதையே இல்லை, அப்பா இல்லாமல் எங்கே உனக்கு தாத்தா ஆஸ்தி கிடைக்கணுவாரு. இப்போ சங்கர் பார்த்தீங்க இந்த செக் பாயிண்டில் தான் மாட்டிக்கிட்டாங்க. அரைக்குறையாக வாணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பிரம்மா விட்டு அவர் எங்ககிட்ட வர்றாரு, நீங்கள் எங்களை நினைங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாணியை திருடி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! பிரம்மா பாபா விட்டு போயிட்டாலே முடிஞ்சு போச்சுட்டார். அதுக்கு அவங்க எப்படி அர்த்தம் சொல்ல முடியும்? என்ன பண்ணிட்டாரு? நான் ஒரு பிரம்மான்ட்டார். 5 பிரம்மா, அதில் நான் ஒரு இப்படி இல்லைம்மா பாபா சொன்னார் இல்லையா? அதுதான் சொல்கிறார். அதனால தான் சொல்கிறார், இந்த ஞானத்தை யாராலையும் காப்பி பண்ண முடியாது, தேட முடியாதுன்னு. வாணியை எடுத்துகிட்டு போகலாம், விளக்கை எங்கே மாற்றி கொடுக்க முடியும்? மாற்றி கொடுத்தா மாட்டிக்கும். இப்போ பாபா சொல்கிறாரு, எல்லாரையும் விட அன்பானவர், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் அப்படின்னு அந்த பரமாத்மாவைத்தான் மனிதர்கள் நினைக்கிறாங்க. அவரைத்தான் துக்கத்திலேருந்து விடுவிக்கக்கூடியவர்னு சொல்கிறாங்க. அப்போ துக்கத்திலிருந்து அவர் உங்களை விடுவிக்கக்கூடியவர்னா அதுக்கான வழியை அவர் சொல்கிறாரு. அதுக்கான முயற்சி நீங்கள் தானே செய்யணும். நெருப்பு தொட்டா சுடும், தொடாதுன்னு சொல்கிறார். அதான் அவருடைய வேலை. எதெல்லாம் நெருப்பு? விகாரத்தி தொடாத. அதுக்கு காரணமான தேக உணர்வை தொடாத. ஆத்மா நீ இதுலேருந்து விலகி இருக்கிற, ஒளியாயிரு சொல்கிறாரு. ஆனால் முயற்சி நீங்கள் தானே பண்ணணும். அவர் சொல்ல மட்டும்தான் செய்வார். நாடகத்தின்படி இந்த உலகம் தூய்மையாகத்தான் போகுது. தூய்மையான உலகத்தை உருவாக்குறதுக்காக இந்த பழைய உலகம் தீப்பற்றி எரியத்தான் செய்யணும். எப்படி தீப்பற்றி எரியும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த பழைய உலகம் அழியாமல் உலகம் தூய்மையாக முடியாது. இதுவே ருத்ர ஞான யஜ்யம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ தீப்பற்றி எரியுது. அதுக்கப்புறம் இது எப்படின்னா, ஒரு நல்ல துக்கத்தில் அப்படியே கதறி கதறி நெஞ்சு வலிக்க அழுகுறாங்கல்ல, அழுது முடிச்ச அப்புறம் ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்கும். அழுகுற வரையும் தான் டென்ஷன், அழுது முடிச்சோன்னா ஒரு அமைதி வரும். கவனிச்சிருக்கிறீங்களா? அப்படி தான் பஞ்ச தத்துவத்துக்கு ஏற்பட போகுது இந்த உலக அழிவுக்கு அப்புறம். இதுதான் பாபா சொல்கிறாரு. அப்போ அந்த சின்ன இலைக்குட்பட்ட விஷயத்தோட கம்பேர் பண்ணால் அது தெரியுது, இலைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது எப்படி அப்படின்ட்டு. அப்போ மனிதர்கள் எல்லாமே அப்படியே இனிமேல்ட்டு நான் நினைக்க மாட்டேன், இனிமேல்ட்டு விகாரத்தை தொட மாட்டோம், அப்படி வைராக்கியத்தோடு அப்படியே அமைதியாக போயிடுவாங்க, தூய்மையாக அதை வாங்கி. அதை நமக்கு இப்போவே கொடுத்துட்றாரு எல்லாத்தையும். அழியாமல் உலகம் தூய்மையாக முடியாது. இது பேர் ருத்ர ஞான யஜ்யம். ருத்ரனுக்கும்
ருத்ரனுக்கும் சிவனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. சிவன்ற பேர் தான் முக்கியமானது. சிவனுக்கு தான் இன்னொரு பேர் ருத்ரன் வச்சுட்டாங்க, பட் ஒரிஜினல் பேர் சிவன் தான். மற்றபடி அவங்கவுங்க மொழியில பல பேர் வச்சுட்டாங்க. அல்லாஹ் அப்படின்னு, ஜெஹோவா அப்படி பல பேர் வச்சுட்டாங்க. ஒரிஜினல் நேம் சிவன். சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுறாங்கல்ல, ஜெஹோவா ஜெயந்தி அல்லா ஜெயந்தியாக கொண்டாடுறாங்க. அப்போ அவர் எங்கே பிறகுறாரு? இங்கே தான் பிறகுறாரு. ஒரு ஒரிஜினல் பேர் சிவன். பாரதத்தில் தான் சிவ ஜெயந்தி ரொம்ப ஃபேமஸ். எல்லையற்ற தந்தையுடைய சிவ ஜெயந்தினா அவர் கண்டிப்பாக வந்திருக்காருல்ல. கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணருடைய பிறந்தநாள். அப்போ சிவனுடைய பிறந்தநாள்னா அவர் கண்டிப்பாக வந்திருப்பார் தானே. அந்த எல்லையற்ற கடவுள் அவருக்கு உருவம் இல்லாமல் வெறும் லிங்கம் தான் வச்சுருக்கீங்க, ஆனால் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னா அவர் வந்திருக்கிறாரு தானே. எப்படி வந்திருக்காரு? சிவ பாபாவுடைய பேர் பாருங்க எவ்வளோ ஃபேமஸ். பிரம்மா மூலமாக சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அவர். அதனால அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை நாம நினைக்கணும். பிரம்மாவை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு சொல்ல முடியாது, கிடையாது. உண்மையில பிரம்மா கூட உயர்ந்தவராகவும் ஆகிறாரு, ஆனா பிறகு கீழேயும் இறங்குறாரு. எப்பவும் உயரத்திலே இருக்கிறவர் யாரு? சிவபாபா. நீங்க பிகேஎஸ் கூட அதே மாதிரி பிரம்ம பாபா கூடவே பிரம்மகுமாரிகளை என்ன பண்றீங்க? கீழே இறங்குறீங்க. இப்ப உயர்ந்தவர் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஒரேடியாக உயர்ந்த பாபாவின் உயர்ந்த வீட்டுக்கு போயிடுவீங்க. உயர்வானவர் ஆன உடனே இல்லையா, தேகத்தை விட்டு பரந்தாமத்துக்கு போயிடுவீங்க. நீங்க இந்த சமயம்தான் திரிகால தரிசி, 3 காலத்தை உணர்ந்தவராக ஆகுறீங்க. எங்கே போக போகிறோம், எங்கே வரப்போகிறோம், இப்போ என்னவா இருக்கிறோம், இதுக்கு முன்னாடி என்ன வரணும் எல்லாம் தெரியுது. 3 கால ஞானம். நாம தான் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி. நாம தான் பிரம்மாண்டம் மற்றும் சிருஷ்டியோடைய முதல் இடைக்கடையை தெரிஞ்சுக்கிட்டவங்க. பிரம்மாண்டம்னா எது? பரந்தாமம். பரந்தாமமும் தெரிஞ்சுட்டோம், இந்த இதோடைய சிருஷ்டியோடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் தெரிஞ்சுக்கிட்டோம். பிரம்மாண்டம்னாலே உயர்ந்தது, அதுதான் பரந்தாமத்துக்கு அந்த பேர். பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னா அது சூப்பரா அந்த அர்த்தம். அப்ப பிரம்மாண்டம்னாலே உயர்ந்தது. அங்கதான் எல்லா ஆத்மாக்களும் வசிக்கிறாங்க. உலகத்துல வேற யாருமே ஆத்மாக்கள் அங்க வசிக்கிறாங்கன்னு சொன்னது கிடையாது. ஜோதியோட ஜோதியா கலக்குறாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் ஈஷா யோகா ஃபாலோ பண்ற ஒரு பிரதர் கேட்கிறாரு, பிரதர் நாங்கெல்லாம் கடவுள் இருட்டான சக்தின்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறது? சரி அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். சரி பாபா சொல்கிறாரு, அப்படியே ஒன்றும் இல்லை, அப்படியே படிக்கிறது, சயின்ஸை படிக்கிறது, இந்த யோகா படிக்கிறது, அவங்க படிக்கிறது. இது ஆக்சுவலாக மனவளக்கலையில் இப்படி சொல்லி கொடுக்குறது. இது மாதிரி படித்து அந்த அறிவை அப்படியே சேர்த்து கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். உண்மையை நோக்கி விட்டு வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ பாபா சொல்கிறாரு, அங்கே எல்லா ஆத்மாக்களும் வசிக்கிறாங்க பிரம்மாண்டத்தில் அப்படின்ட்டு யாருமே சொல்கிறது கிடையாது. உலகம் வேற, பிரம்மாண்டம் வேற. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இங்கேயே கலந்துடும்ல இருக்குது பஞ்ச தத்துவம். ஏன்னா கடவுள் இங்கே இப்படி தத்துவமாக இருக்கிறாருன்னு நினச்சிக்கிறாங்க. அது அந்த இடமே வேற. ஆத்மாக்கள் எல்லாம் நிர்வாண தாமத்தில், அதாவது சத்தத்திலேருந்து விலகிய உடல்ல அற்ற பரந்தாமத்தில் வசிக்கிறாங்க. அது அவ்வளோ அமைதியாக இருக்கிறதுனால அதுக்கு இன்னொரு பேர் என்ன? சாந்தி தாமம். எல்லாருக்கும் அதுதான் பிடிச்சிருக்குது. அங்கே போகணும், முக்தி அடையணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அது பிடிச்சிருக்குது. அதோடைய உண்மையான பேர் சாந்தி தாமம் அல்லது நிர்வாண தாமம். ஆத்மாவுடைய சொரூபமே அமைதி தான். ஒன்று சாந்தி தாமம், இன்னொன்று சைகையின் உலகம். இப்போ நீங்கள் இருக்கிறது பேசும் உலகம் இல்லையா? மேலே இருக்குது ஸ்வீட் ஹோம், சைலண்ட் ஹோம், சைலன்ஸ், ஃபுல் சைலன்ஸ். சூக்ஷ்மத்தில் டாக்கி சைகை இல்லையா? மௌனமான அசைவு. இங்கே
பேசுறது. அப்போ நம்ம அங்கே இருக்கணும்னா சூக்ஷ்மதனத்தில் இருக்குன்னா எல்லாம் எண்ணங்கள் மூலமாக. இப்போ நான் ஃபரிஸ்தாவாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னா எண்ணத்தில் சொல்லிட்டு விட்டுடணும், பேசக்கூடாது. அந்த எண்ணங்கள் போய் டச் ஆகணும், ஆகும். அப்படித்தான் பாபா பண்ணிட்டு இருக்கிறாரு. படம் சினிமா வந்தது. ஆனால் அதுக்கு சக்தி இருக்குது, அந்த எண்ணத்துக்கு தான் சக்தி இருக்குது. அது ஒரு பிரதர் சொன்னார், விஜயகுமார் பிரதர் என்ன சொல்றாருன்னா, இதே தான் வந்து சத்தியுகத்தில் பார்த்தா எவ்வளோ பேசவே மாட்டாங்களாம், எண்ணத்துக்கு அவ்வளோ சக்தி. துவாபர யுகத்தில் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, பேச்சுக்கு அவ்வளோ சக்தி. அதனால தான் அந்த மந்திரங்கள்லாம் வார்த்தைகளுக்கு அவ்வளோ வலிமை இல்லை. ஆனால் இப்போ கலியுகத்தில் பார்த்தா எண்ணத்துக்கும் சக்தி இல்லை, பேச்சுக்கும் சக்தி இல்லை, செயல் தான். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் உண்டு எதாக இருந்தாலும், இல்லையா? அதான் யோசிக்கிறாங்க எல்லாரும், எப்படி இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினாங்க, பக்கத்தில் எங்கேயுமே கல் இல்லை, அவ்வளோ பெரிய கல்லை வச்சு மேலே நிறுத்தி வச்சுருக்கிறாங்களே எப்படி அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு சக்தியை வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க, இல்லையா? ஏன்னா மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்குது அதெல்லாம். சரி, இப்போ பாபா சொல்றது, இது பேசும் உலகம். சைகையின் உலகத்தில் அதிகம் இருக்க வேண்டியது இல்லை, சாந்தி தாமத்தில் தான் நிறைய பேர் வசிக்க வேண்டி இருக்குது. வேற எந்த இடமும் கிடையாது, இதை விட்டு வேற ஏதாவது இருக்குதுன்னா வேற எதுவும் கிடையாது, அவ்வளோதான் உலகம். எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா? ஸோ எல்லாரும் போய் அங்கே இருக்க மாட்டாங்க சூக்ஷ்மதனத்தில், அதுவும் ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம் சூக்ஷ்மதனத்தில். கடைசியில் உலகம் அழியும் போது தான் அங்கேருந்து சக்தி கொடுத்துட்டு இருக்கோம், இல்லையா? அப்புறம் கொஞ்சம் தண்டனை வேற வாங்குறதுக்கு போவோம். சாந்தி தாமத்தில் தான் ரொம்ப நேரம் இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நடிப்பு கிடையாது, சும்மா இருக்கும், வேற எந்த இடமும் கிடையாது. ஆத்மா பாபாவையோ வீட்டையோ நினைக்கும் பொழுது தான் மேலே நினைக்குது. எப்போ தான் என்ன அழைச்சிட்டு போவாரோ அப்போ அழைச்சிட்டு போகிற இடமும் அங்கே தான் இருக்குது, இல்லையா? அப்போ மனிதர்களுக்கு சரி வீட்டையோ நினைக்கும் பொழுது மேலே தான் நினைக்குது. பாபா கடவுளை நினச்சாலும் சரி, முக்தியை நினைச்சாலும் சரி, இடையில இருக்கிற தாமத்தை உங்களை தவிர வேற யாருமே தெரிஞ்சுக்கல. இந்த சூக்ஷ்மதனத்தை பற்றிய ரகசியம் உங்களை தவிர யாரும் தெரியும். மற்றவங்க சரி கடவுள் மேலே இருக்காரு, ஓகே, ரெண்டுத்துக்கும் இடையில ஒன்று இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரியல. மனிதர்களுக்கு இவ்வளவு ஞானம் எல்லாம் கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்மதனத்தில் இருக்கிறாரு. பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்மதனத்தில் இருக்கிறாருன்னு மட்டும் சொல்றாங்க, மற்றபடி அவங்களுடைய தொழிலை பற்றி எதுவுமே தெரியலை. 84 பிறவி எடுக்கிறாங்க. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, மேலே இருக்காங்க பிரம்மா விஷ்ணு சங்கர்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே மேலே இருந்துட்டு தெரியாது. 84 பிறவி அவங்க எடுக்கிறாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியாது. இங்கே தான் பிறவியெல்லாம் நடக்குதுன்னு தெரியாது. பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவும் விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவும் நடக்குது. இந்த யுகம் இருக்குதே சங்கம் யுகம், லீப் யுகம், இல்லையா? கொஞ்சோண்டு காலம்தான் இது. புருஷோத்தம மாதம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இது உங்களை வைரம் மாதிரி உயர்ந்தவர்களாக மாத்துறதுக்கான பிறவி. ஸோ எதுக்கு இந்த யுகம் அப்படின்னா, வைரம் முள்ளிலிருந்து வைரமாக மாற்றுறதுக்கு. சூத்ரன்லேருந்து பிராமணன் ஆகிறது தான் எல்லாத்தையும் விட உயர்ந்ததே. பிராமணனா யார் உயர்ந்தவன், சூத்ரன்னா என்ன தாழ்ந்தவன். அப்படியே ஒரே பிறவியில் டக்குன்னு மாறுறதுன்னா சாதாரண விஷயமா இல்லையா? அந்த பிராமின் ஜாதியில் கூட போய் சூத்ரன்ட்டு இவங்க ஒன்று பிரித்து வச்சிருக்கிறாங்க, அவங்கள ஏற்றுக்குவாங்களா? ஆனால் பாபா மாத்துற இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, பிராமணன் ஆகுறீங்கன்னாலே தாத்தாவுடைய சொத்தை அடையிறதுக்கு உரிமையானவர்கள் ஆகுறீங்கன்னு அர்த்தம். பிரம்மா மூலமா இருக்கணுன்றது தான் இங்கே விதி இல்லையா? அதான் பிராமன் பேர் வச்சிருக்கிறார். குழந்தைங்களே எப்பொழுதும் மன்மனாபவ அப்படின்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா இது பெரிய ஆச்சரியப்படுறாங்க, எல்லா மதத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மதஸ்தாபர்கள் மூலமாகத்தான் இறைவனை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் அந்த மதஸ்தாபர்களுக்குள்ள இறைவன் வரல. பட் இருந்தாலுமே ஒரு மதஸ்தாபர்கள் மூலமாக தான் அதுவே நடக்குது. ஸோ டைரக்டாக இறைவன் வந்தாலுமே கூட பிரம்மா மூலமாக தான் அது நடக்குது.
எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? குழந்தைங்களே எப்பொழுதும் மன்மனாபவ என பாபா குழந்தைங்களுக்கு சொல்றாரு. நிறைய பேர் கோயில் எல்லாம் கேட்பாங்க, அது என்ன கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையில ஒரு பூசாரி, நான் டைரக்டா பாத்துக்கிறேன் அப்படி பெருமையா சொல்லுவாங்க. உண்மையிலே கடவுள் வந்தாலே பிராமணர்கள் மூலமா தான் போக முடியும். நாம தானே அந்த பிராமணர்கள் இல்லையா, பிரம்மா. சரி, குழந்தைகளே எப்பவுமே மன்மனாபவ அப்படின்னு தான் பாபா குழந்தைங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்காரு. எப்பவும் மன்மனாபவ மன்மனாபவன்னு பாபாவுடைய செய்தியை எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. பாபாவுக்குத்தான் தூதுவர்னு சொல்லப்படுது, வேற யாருக்குமே தூதுவர்னு சொல்ல முடியாது. அவங்களும் தர்மத்தை தான் உருவாக்கிட்டு போறாங்க. தூதுவர் ஒருவரே, அவரே உங்களுக்கு தூய்மை ஆகிறதுக்கான செய்தி கொடுக்குறாரு. என்ன தூது? தூய்மை ஆகிறதுக்கான செய்தி தான் இந்த தூது. அதை வேற யாருமே கொடுக்கல. அவங்க வராங்க, அவங்க மதத்தை உருவாக்குறாங்க, அவ்வளவுதான். யாருமே இங்க இருக்கிறவங்களெல்லாம் கூடவே எல்லாம் அழிச்சிட்டு போகல. நேற்று சொன்னாரு, ஒரு சன்னியாசி சரீரம் விட்டா ஒரு பையன் விழறான், அந்த இடத்துல உட்காடுறான். இவரும் சத்கதி அடையல, அவனும் அடையல. உங்களுக்கு எப்படி அவங்க கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மதஸ்தாவர்களை இயேசுவோ நபியோ புத்தரோ யாரையும் திரும்ப அழைச்சிட்டு போகல, வள்ளலாரோ அழைச்சிட்டு போகல. அவங்களுக்கே தெரியாது எங்கே போகிறாங்க, அப்புறம் எங்கே அழைச்சிட்டு போவாங்க? திரும்ப அழைத்து செல்ற வழிகாட்டி கிடையாது. அப்படி வழிகாட்டி யாருன்னா ஒரே ஒரு சத்குரு, சத்கதி அளிப்பவர் சிவபாபா தான். உண்மையை பேசக்கூடியவர், உண்மையான வழியை காட்டக்கூடியவர் ஒரே ஒரு பரமபிதா சிவன் தான். அதனால தான் மிகவும் குப்தமாக குழந்தைங்க இதுக்கு உழைக்கணும். உலகத்துல எல்லாருமே பொய் தான்ப்பா பேசுறாங்க. உண்மை தெரிஞ்சாதானே உண்மையை பேசுறதுக்கு. அதனால தான் சத்தியம் சிவம் சுந்தரம். அந்த இடத்துலயும் உண்மையை பேசக்கூடியவர், உண்மையான வழியை காட்டக்கூடியவர் பரமபிதா சிவன். அப்போ இதுக்கு இந்த பாபா சொல்ற அந்த வழி மன்மனாபவ தான். ஸோ அதுக்கு நீங்கள் மறைமுகமாக ஆனால் ரொம்ப உழைக்கணும். இப்போ நாம் இந்த தேகத்தை மறந்து ஒரு தந்தையை மட்டும் நினைக்கணும். சரீரத்தை விட்டுட்டிங்கனாலே முழு உலகமும் விடுபட்டுடும். சூப்பராக அடிச்சாருப்பாங்க பாபா. இதை மறக்க முடியல, இது இவ்வளோ கவர்ச்சிகரமாக இருக்குது, இது இவ்வளோ துக்கமாக இருக்குது. எது அப்படி இருக்குது? உலகத்தில் இருக்கிற விஷயங்களா? உடம்ப விட்டுடு, உலகத்தையே விட்டுடுவேன்ற. ஆத்மான்னு புரிஞ்சுக்க, ஆத்மாவுடைய வீட்டுக்கு சல்லுன்னு லேசாக பறந்து போயிடு. இந்த உடம்புக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைப்பான்னு போயிடு. அப்போ இங்கே இருக்கிற பொருள் ஒன்றை எப்படிப்பா பிடிச்சி இருக்கும்? சூப்பராக கேட்குறாருல. உடலை விட்டுட்டீங்கன்னா முழு உலகமும் விடுபட்டுடும். ஏன் ஆத்மான்னு புரிஞ்சுக்க சொல்கிறாரு? அதுக்கு தான். ஆத்மா தனியாயிடுது. ஆத்ம உணர்வில் இப்போ ஆத்மானா ஆத்மாவுக்குன்னு உள்ள குணம் என்ன? அந்த ஆத்ம உணர்வில் வந்தீங்கன்னா, அன்பு, அமைதி, தூய்மை இதில் வந்தீங்கன்னா வேற எந்த நண்பர்கள் உறவினர்களும் நினைவில் வரமாட்டாங்க. ஃபுல் ஆத்ம உலகம். இங்கே ஒரு ஆத்மா இருக்கு, பக்கத்தில் ஒரு ஆத்மா இருக்கு, அப்புறம் என்ன வேற எதுவுமே இல்லையே? அந்த ஞாபகமே இல்லை. ஒளிப்புள்ளியாகவே நான் உங்ககிட்ட 1 மணி நேரம் என்னால் பேச முடிஞ்சதுன்னா போனேன்னா உங்கள் முகமே ஞாபகமே வராது. அப்போ எப்படி நினைவு வரும்? இப்போ அலட்சியம், ஆத்மான்னு பார்க்காதனால தான் அது வருது. இப்போ பாபா சொல்றாரு, நாம ஆத்மாக்கள் பாபா கூட போயிடுவோம். நீங்க என்னிடம் எப்படி வர முடியும், எப்படி வரணும் அப்படின்னு பாபா நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த பாபா கூட புகழ் பெற்றவர். இவர் மூலமாக பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் வழிகாட்டியாகி கொசு கூட்டம் மாதிரி நம்மளை அழைச்சிட்டு போறாரு. இந்த உண்மையான ஞானம் குழந்தைகளாகிய உங்க புத்தியில மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ கொடுத்து வச்சவங்க இல்லையா? உண்மையான ஞானம் அப்படியே ஆழமா மனசுல பதிய வைக்கிறாரு. தினம் 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 சொல்லி எல்லாத்தையும் சொல்றாரு. வெறும் என்ன நினைங்கன்னா குழந்தைங்களுக்கு போர் அடிக்கணும். மற்ற நிறையா கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை சேர்த்து சொல்லிட்டு நடுவில் இன்ஜெக்ஷன் ஏற்றுறாரு. என்னென்ன தேகத்தை மறந்துடு. தினம் தினம் கேட்டால் அது எப்படி மறக்கும்? அதுக்கு தான் பாபா சொல்றார், வாணி மிஸ் பண்ணாதீங்க. சும்மா நான் யோகா பண்ணிக்கிறேன்னு மறந்துடுவீங்க. இப்போ பாபா சொல்றாரு, கடைசியில் அப்படிப்பட்ட ஒரு கட்டம் வரதான் போகுது. வாணி கேட்க முடியாத கட்டம் வரதான் போகுது. கிடைக்கிற நேரத்தில் ஏன்ப்பா மிஸ் பண்ணுறீங்க? இல்லை,
இப்போ பாபா சொல்றாரு, இந்த உண்மையான ஞானம் உங்கள் புத்தியில் மட்டும்தான் இருக்கு. உங்களை தான் பாண்டவ சேனைன்னு சொல்கிறாங்க. பாண்டவபதி சுயம் சாட்சாத் பரமபிதா பரமாத்மா தான். இப்போ பாண்டவர்களுடைய கணவன் தலைவன் ஒரு பரமபிதா. இது அங்கே தவறுதலாக பொண்ணாக காட்டுனதுனால அசிங்கமாக போயிடுச்சு. 5 பேரும் சேர்ந்து ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்ட்டு. பாபாவை கல்யாணம் பண்ணோன்ற அர்த்தம் அது. அங்கே தவறுதலாக அதை பண்ணிட்டாங்க. பொண்ணாக போட்டதுனால வேற என்ன, ஆணா போட்டால் இதை விட அசிங்கமாக இருக்கும். அவங்களுக்கு ஆத்ம உணர்வு இல்லைல்ல, அதனால். அப்போ பாண்டவர்களுடைய பதி யார்? சாட்சாத் பரம்பிதா பரமாத்மா. அவரே குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ட்ரில்லை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு, கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். போன கல்பத்தை மாதிரியே விநாசம் நடக்கும். அப்போ எல்லா ஆத்மாக்களும் உடலை விட்டுட்டு போயிடுவாங்க. சத்தியுகத்தில் கொஞ்சோண்டு ஆத்மாக்கள் இருக்கிறதுனால ஒரே ராஜ்யம் இருக்குது. எல்லாரையும் சேர்த்தா வேலைக்கு ஆகுது. பெரிய விஷயம்ல அதை இங்கேருந்தே பாபா ஃபில்டர் பண்ணுறாரு. 7 நாள் கோர்ஸை வெளியில் வச்சுட்டு தான் நீ உள்ளே வரணும். 7 நாள் கோர்ஸில் ரொம்ப கேள்வி கேட்டு விதண்டாவாதம் பண்ண எப்படா முடிப்போன்ட்டு இருப்பாங்க நிறைய பேர். 2 காரணத்துக்காக. ஒருத்தர் எப்படா முடிச்சுட்டு உள்ளே போகணுன்னு இருப்பாங்க. ஒரு சிலர் இவங்கிட்ட மாட்டேன் எப்படா முடிச்சுட்டு வெளில போகணுன்னு இருப்பாங்க. முடிஞ்சு போச்சு. அதான் பாபா சொல்றாரு, கொஞ்சம் பேர் தான் அங்கே இருப்பாங்க. அதனால்தான் அது ஒரே ராஜ்யமாக இருக்குது. இப்போ நிறைய ராஜ்யம் இருக்குதுப்பா. மீண்டும் அது ஒன்றாக மாறும். பல வழி இருக்குது இல்லையா, பல மதங்கள் இருக்கா. இது எல்லாம் அழிஞ்சு ஒன்றா மாறும். அதாவது இந்த ஞானத்தை முழு நாளும் நீங்கள் புத்தியில் நினைக்கணும். பாபா உலகம் அழிதுன்னு ஏன் சொல்கிற? அப்போ இதில் நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் எடுத்துகிட்டு ஏன் சொன்னாலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 3 நாளும் இப்போ சொன்னதை வச்சு பாபா சொன்னார்னா, பாபா என்ன சொல்கிறாரு? எல்லாம் அழிஞ்சிடும், அப்போ தான் ஒரு ராஜ்யம் கிடைக்கும். அதுக்காக தான் உலக அழிவு நடக்குது. அப்போ அதில் என்ன துக்கம் இருக்குது இல்லையா? ஒரு சில ஊசி போட்டால் வலிக்குது. ஆனால் ஏன் போடுறாங்க? ஊசி போட்டதுக்கப்புறம் தான் உடம்பு சரியாகுது. அந்த மாதிரி ஊசி போடுறதுதான் இந்த உலக அழிவு இல்லையா? சுகம் வரப்போகுது. அப்போ பாபா இப்போ அந்த சுகத்தின் போதை ஏற்றுறாரு. போதை ஏற்ற அந்த ஊசி போடுறது தெரியாத அளவுக்கு மறக்கிறதுக்கு பேசிக்கிட்டே டாக்டர் ஊசி போடுவாங்களே, அந்த மாதிரி பண்ணுறாரு பாபா. ஸோ முழு நாளும் இதையே நீங்கள் நினச்சிட்டு இருங்க. குழந்தைங்க பட கண்காட்சிகளில் கூட இதை புரிய வைக்கணும். புது டெல்லி இருந்தபோது புது பாரதம் இருந்துச்சு. ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இது கூட நம்ம சொல்லலாம். பொன்னுலக பாரதம் தான் சொல்றாங்க. பொன்னுலக பாரதம் அஞ்ஞானிகள் சொல்றாங்கப்பா. ஆனா பொன் உலகம்னாலே அந்த உலகமாவே பாரதம் இருந்துச்சுன்னு தானே அர்த்தம். அவங்களே தெரியாம பொன்னுலக பாரதம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப பொன்னுலக அமெரிக்கா சொல்ல, பொன்னுலக ரஷ்யா சொல்ல, எதுவும் சொல்ல. அப்ப இதெல்லாம் ரகசியம் இருக்குது. புரிய வைங்க. புது டெல்லி எங்க இருந்துச்சு? புது பாரதத்துல தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ஆதி சனாதன. அப்ப சும்மா சாதாரண இருக்கிற டெல்லிக்கு இவங்களே புது டெல்லின்னு வச்சுட்டா புது டெல்லி ஆயிடுமா? புதுசா அது எப்போ தோன்றிச்சோ அப்பதான் அது புது டெல்லி இல்லையா? அப்ப ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்துச்சு. இந்து தர்மம் ஆதி சனாதன தர்மம் கிடையாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆதி சனாதன இந்து தர்மம்னு சொல்றாங்க. கிடையாது. ஆதி சனாதன தர்மம்ன்றது வேற ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. தேவதைகளுடைய தர்மம் அது. நாம பிராமணர்ல இருந்து தேவதை ஆகிறோம். இதை மற்ற தர்மத்தினர் ஏத்துக்க மாட்டாங்க. இதுதான் பெரிய விஷயம். நாம பிராமணன்ல இருந்து தேவதை ஆகிறோன்ற விஷயம் அவங்களுக்கு புரியாது. என்னது, நீங்க தேவதை ஆகிறதுக்காக அங்க பிரம்மகுமாரி சென்டருக்கு போறீங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், அவங்க தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க கிடையாது. யார் முதல்ல வராங்களோ, சத்தியுகத்தில் முதல்ல யார் பிறவி எடுக்கிறாங்களோ அவங்க தான் 84 பிறவி எடுக்கிறாங்க. இது ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். உங்கள் புத்தியில் இந்த நாடகம் முடிய போகுது அப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அந்த வைராக்கியம் வருது.
முடிய போகிற நேரத்தில் எதுக்கு வந்து அப்போ முடிய போகிற நேரத்தில் வர்றதெல்லாம் பேய் மீண்டும் மீண்டும் உங்களை அப்போ கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உடம்புக்குள்ளே பல ஆத்மாக்கள் வருதுன்றாங்களே, ஏன் வருது? உங்களுக்கு ஆத்ம உணர்வு வரக்கூடாதுன்றதுக்காக வருது. அத்தனையும் பலவிதமான விகாரங்கள் காட்டும்போது என்ன பண்ணுவீங்க? மயங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படியே இப்பயும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வர்றது விகாரத்தையும் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு வருது? நான் ஆத்மான்றதை மறக்க வைக்க வருது. அப்போ என்ன ஞாபகம் இருக்கணும்? உலகம் முடிய போகுது இப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிடும். மாமா சொன்னாங்களா, இது என்னுடைய கடைசி நொடி. அதுக்கு தான் தெரியாது, சரீரம் விட்டால் நமக்கு இது கடைசி நொடி தான். இப்போ பாபா சொல்கிறாரு, எல்லா நடிகர்களும் வந்துட்டாங்க, இது கூட நாள் ஃபுல்லாக இருக்கணும் கடைசி நொடி. ஏன் பாபா சொன்னார்? திடீர்னு வருது, ஒரு தப்பு பண்ணால் நமக்குள்ளேயே நம்ம சமாதானப்படுத்திக்கிறோம், உலகம் முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குதுன்ட்டு. இதனால் யாருங்க? அப்போ கடவுள் டெய்லியும் முடிய போகுதுன்றாரு. நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இன்னும் நாள் இருக்குதுன்னா நாம தான் ஏமாத்துறோம். நாம் ஏமாறது இல்லாமல் மற்றவங்களும் ஏமாற்றிட்டு இருக்கிறோம். இப்போ பாப்பா சொல்கிறாரு, எல்லா நடிகர்களும் வந்துட்டாங்க, 84 பிறவிகள் முடிஞ்சிருச்சு, இப்போ மீண்டும் வீட்டுக்கு போகணும். ஏன்னா எல்லா நடிகர்களும் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாரு இன்னைக்கு தான். இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க. ஏன்னா ஏன் வீட்டுக்கு போகணுமா எல்லாரும்? ஏன்னா ரொம்ப களைச்சி போயிட்டாங்களாம். நமக்கு தெரியல, உடல் ரீதியாக தெரியல, ஆத்மாவுக்கு தெரியுது. அதுதான் கனவுல வந்து பாபா ஞாபகப்படுத்துறாரு, இப்படி இருந்த இப்போ எப்படி ஆயிருக்கிற, செக் பண்ணு அப்படின்ட்டு. இப்போ களைச்சி போயிட்டாங்க. பக்தி மார்க்கம்ங்கிறது களைப்படையும் மார்க்கம் தான். எப்படி இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, கோவிந்தா கோவிந்தா, ஏழுமலை கொண்டலவா. கலைப்படைகிறதுக்கான வழியை தான் சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே அதையா சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? அதுதான். அதே மாதிரி யோகா பார்த்தீங்கன்னா ஈஷா கிளம்பிட்டோம், அப்படி முடிவு வலிச்சு இப்படி வலிச்சு அப்படி வலிச்சு 1 மணி நேரம் பண்ணணுமா. அதை பண்ணியே ஒருத்தர் செத்து வேற போயிட்டாரு இந்த பக்கத்தில் இருக்கிறவரு. அப்போ இதுதான், அதுவும் பக்தி மார்க்கத்தில் வர்றது தான் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, பாபா எவ்வளோ ஈஸியாக சொல்கிறாரு, என்னை நினைங்க, மற்றவங்களுக்கும் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுட்டு என்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைங்க, அதாவது தன்னை ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைங்கன்ற செய்தியை மட்டும் கொடுங்க. எவ்வளவு ஈஸி. இதில் களைச்சி போகிறதுக்கு இல்லை, இதில் தான் சக்தி வருது, இதில் தான் ஏறுது இல்லையா? இப்போ பாபா சொல்கிற அசுரீரி ஆனீங்கன்னா தூய்மை ஆயிடலாம். தேக உணர்வு இருந்தால் தூய்மை இருக்காது, ஆத்ம உணர்வு வாங்க தூய்மை ஆயிடலாம். ஏன்னா இப்போ வீட்டுக்கு திரும்பி போகணும், மரணம் எதிரிலே இருக்குது. ஏன் இப்போ ஆத்மாவை நினைக்க சொல்கிறாரு? ஆத்மா பாபா மரணம் எதிரில் இருக்குதுன்னு சொல்லுங்க, சொல்லதான் சொல்றாரு இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, இல்ல சயின்ஸே இப்ப சொல்லிட்டு தான் இருக்குது வரப்போகுதுன்ட்டு. அப்ப போடுங்க, அந்த சயின்ஸ்ல இந்த பத்திரிகையில வந்துச்சு, உலக ஃபேமஸான பத்திரிக்கைனா அதை போட்டிங்கன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது. போய் கேட்டா போய் அந்த அவங்கள போய் பிடிங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப வீட்டுக்கு திரும்பி போகணும், மரணம் எதிரிலே இருக்குது. நல்லதா போச்சு. இப்போ இதை வச்சு தான் பேனர் அடிக்கணும். அப்போ இல்லையா? அந்தந்த பைபிளில் இந்த இடத்துல அது இப்படி இருக்குதுன்னு போடுங்க. கேட்டால் போய் பைபிள் எழுதுனவங்கள போய் பிடிங்க. அப்போ அது எல்லாத்தையும் போட்டால் அந்த நேரத்துக்கு இதை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ பாபா சொல்றாரு, வீட்டுக்கு திரும்பி போகணும், மரணம் எதிரிலே இருக்குது. அப்போ மரணம் எதிரிலே இருக்குதுன்னா நினச்சிட்டே இருங்க. வீட்டுக்கு போகிற நேரத்தில் டூருக்கு வந்த இடத்துல நீங்கள் என்ன அங்கே போய் வீடு கட்டி கொடுத்து நான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படியே காலியாக இருந்தால் தான் போக முடியும். எதுவுமே நமக்கு இல்லையா, பாபா கூப்பிட்டா சல்லுன்னு போயிடலாம் இல்லையா? அதான் பிரம்ம பாபா சொன்னார், என்னுடைய சொத்து, என்னுடைய இது உழைப்பு எல்லாமே பாபாவுடைய எகத்து கொடுத்தா எனக்கு எப்படி மற்ற ஞாபகம் வரும்? அப்போ அதில் ஒரு இது இருக்குது, பாபாவுக்கு ஃபுல்லுத்தையும் அர்ப்பணம் பண்ணால் எங்கே நம்ம பொருள் இருக்கோ அங்கே தான் நம்ம நினைவு இருக்கும் இல்லை? இப்போ நான் சைக்கிளை வந்து பக்கத்து தெருவில் விட்டுட்டு வந்தேன்னா நினைவு அங்கேயே இருந்துகிட்டு இருக்கும். அதை தான் பாபா சொல்றாரு. ஸோ இங்கே மாற்றுறதுடைய ரகசியம் அது, பாபா நினைக்கிறதுக்கு அது ஒரு ரகசியம். இப்போ பாபா சொல்றாரு, வீட்டுக்கு போகணும், ஆனால் வீட்டுக்கு தூய்மையானா தான் போக முடியும். தூய்மையான வீடு, அப்போ தூய்மையாகணும்னா அசரீரி ஆகணும். பாபா நினச்சிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே கூட குழந்தைங்க தந்தைக்கிட்ட புத்துணர்வு அடையிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. பாபா நேரடியாக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு, சுற்றி வளைச்செல்லாம் சொல்லலை. என்ன அப்படி நேரடியாக சொல்கிறாரு? குழந்தைங்களே தேக உணர்வை விட்டுட்டு என்னை மட்டும் நினைங்க. இன்னைக்கு எத்தனை தடவை, ஆக்சுவலாக இந்த வாரம் ஃபுல்லாக அப்படி இருக்குது, நேற்றும் இதே தான் சொன்னார்,
இல்லை, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ஆமா. இந்த பழைய உலகம் இப்ப அழிய போகுது. நீங்க ஒரு தந்தையை நினைத்து தூய்மை ஆனீங்கன்னா தான் தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆக முடியும் இல்லையா? பழைய உலகம் அழிய போகுது. அழிய போறதை ஏன் நினைச்சுன்னு இருக்கிற? போற இடத்த நானே இல்லையா? அதான் சூப்பரா சொல்றாரு. இப்போ ஒரு தந்தையை நினைவு செஞ்சுட்டே இரு, தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆயிடலாம். ஒருவேளை இந்த முயற்சி செய்யல அப்படின்னா பலனும் கிடைக்காது. அது மட்டுமா, தண்டனையும் அடைய வேண்டி இருக்கும். சொல்லி பார்த்தாரு, குஷி படுத்தி பார்த்தாரு, அதிபதி ஆகலான்னு. இப்ப பாபா ஜாட்டையை கையில எடுக்கிறாரு. நினைக்கலன்னா பலனும் கிடைக்காது, தண்டனையும் அடைய வேண்டி இருக்கும். அதனால பாபா சொல்றாரு, உங்க வருமானத்தை சேமிச்சுக்கிட்டே இருங்க. இது சேமிக்கிற யுகம். எவ்வளவு வருமானம் இருக்குது செக் பண்ணிட்டே இருங்க. மற்றவங்களுக்கும் அழைப்பு கொடுங்க, வாங்க நீங்களும் சம்பாதிச்சுட்டு போங்கன்னு சொல்லுங்கன்னு பாபா சொல்றாரு. பாபாவுடைய வழியை காமிங்க. குழந்தைகளாக நீங்க நன்மை செய்யக்கூடியவராகணும். தன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்மை செய்யணும். இங்க உங்களை ஆத்ம உணர்வுடையவராக ஆக்கப்படுது. மகா மந்திரம் கொடுக்கப்படுது. பார்த்தீங்கன்னா ஹடயோகத்தில் கூட போனீங்கன்னா காதில் சொல்லுவாங்க தனித்தனியாக மந்திரம். ஆளுக்கு ஒன்று சொல்லின்னு இருப்பாங்க, எதுக்குமே அர்த்தம் இருக்காது. ஆனால் பாபா ஒரே மந்திரத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாரு. என்ன அந்த மந்திரம்? மன்மனாபவ. அது மூலமாக உங்களை என்ன ஆக்குறாரு? ஆத்ம உணர்வு வர வைக்கிறாரு. பழமையான யோகத்தை பாபா தான் வந்து கற்றுக் கொடுக்கிறாரு. கற்றுக் கொடுத்தவரும் அவர் தான் ஒவ்வொரு கல்பத்திலும். இதுக்கு பேரு தான் யோக அக்னியினால் பாவம் பஸ்பம் ஆகிடும்னு சொல்லப்படுறது. போன கல்பத்திலும் கூட இதே செய்கை தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. தன்னை ஆத்மான உணர்ந்து தந்தையை நினைங்க அப்படின்னு பாபா செய்கை கொடுக்கிறாரு. தங்களுடைய இல்லற விவகாரத்துல இருங்க, நல்லது. உங்களை சரணடைந்து இருக்கிறோம்னு பாடப்பட்டு இருக்குது. யாருக்காவது துக்கம் ஏற்படும் பொழுது உயர்ந்த சக்தி உடையவர்களிடம் போய் சரணடைகிறாங்க. இங்கேயோ நடைமுறையில இருக்குது. எப்ப நிறைய துக்கத்தை பார்க்குறாங்களோ, பொறுத்துக்கவே முடியலையோ, வேற வழியே இல்லை அப்படின்னா பாபா கிட்ட ஓடி வந்து சரணடைஞ்சிடறாங்க. ஓடி வந்து கட்டி வச்சுக்காங்க. பாபா உன்னை விட்டு போனது என்னை மன்னிச்சிடு பாபா, ஃபர்ஸ்ட் ஆகும்னு பேசிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வேற வழியே இல்லைன்னு ஓடி வந்து சரணடைகிறாங்க. ரொம்ப துக்கம் வந்தா உயர்ந்த சக்தி கிட்ட போற மாதிரி இங்க வந்துடுறாங்கன்றாரு. எப்படி சூப்பரா சொல்றாருல்ல. தன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்மை செய்யணும்னா என்ன அது? இதுதான் அந்த நன்மையை பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குறது தான். இதன் மூலமாக தான் அவங்க பாவம் பசுமா. பாபா சார், உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து எவ்வளோ நேரம் காசு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? எவ்வளோ நேரம் தான் உதவி பண்ண முடியும்? ஸோ உண்மையான உதவி இதுதான். 21 பிறவிக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்குது. அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் பாட்டு உங்களை ஆத்மான்னு வந்து என்னை நினைவு செஞ்சுட்டு நீங்கள் பாட்டு குடும்பத்தில் இருங்க. குடும்பத்திலே இருங்க, விட்டுட்டுலாம் வர சொல்லலை இல்லையா? ஒரு சிஸ்டரு முதல்ல பாபா ஞானம் கிடைச்ச உடனே 2வது நாளே தூய்மை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து இல்லை, அதாவது தூய்மைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு புரியல என்ன இது. அப்புறம் 3வது நாள் பார்த்தா பாபா கரெக்டாக சொல்கிறார், காம மகாசத்ருன்னு. அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்ச உடனே தூய்மையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டில் பிரச்சனை வந்தோடனே சிஸ்டர்கிட்ட போய் சொன்னால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சென்டரில் இருக்கிற சிஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ உடனேலாம் இங்கே எப்படி வர முடியும், தூய்மையாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி, ஆடா இவங்களே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா 1 மாதம் கழிச்சு இவங்களுக்கு அந்த பாபா வாணி வேலை செய்ய வெறித்தனமாகி சிஸ்டர்கிட்டே வந்து சொன்னாங்க, உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, பகவான் சொன்ன வழி விட்டு தப்பாக சொன்னால் அவங்களுக்கே அசிங்கமாக போயிடுச்சான். பாருங்க, அப்ப எவ்வளவு பக்காவா இருக்கணும் இல்லையா? நம்ம எந்த காரணத்துக்கு தப்பாலாம் சொல்லவே கூடாது. நிறைய இல்ல, அவங்களே சொல்றாங்க நான் தூய்மையா இருக்கணும்னு, அதுக்கு இவங்க தூய்மையெல்லாம் இருக்க வேணாம், எதுக்கு எடுத்த உடனே வா நான் உனக்கு யோக பலமும் கிடையாது அப்படின்ட்டு பாருங்க, அதுவுமே டிஸ்சர்வீஸ் ஆயிடும். பாபா எதுக்கு வேலை பண்ணிக்கிட்டு சொல்றாரு?
அதுவும் அந்த குழந்தையே வந்து தூய்மையாக இருக்கிறேன்னு சொல்லும்போது ஆ. இல்லையா. இப்போ பாப்பா சொல்கிறாரு, பழைய உலகம் அழிய போகுதுன்னு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாபாவை தவிர உங்களுக்கு சத்கதியும் கொடுக்க முடியாது இல்லையா. உண்மையான வழி கொடுக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, பாபா சொல்கிற வழி கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, பழைய உலகம் அழிய போகுது, இதில் என்னத்தை அனுபவிக்க போகிறீங்க, துக்கம் தான் கிடைக்க போகுது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தானே, ஏற்பாடு நடந்துட்டு தானே இருக்கா, உலகத்தை அழிக்கிறதுக்கு தானே அணுகுண்டெல்லாம் தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் உலக ஸ்தாபனையோடைய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பக்கம் பாருங்கள் அழிவுக்கான ஏற்பாடும் சும்மா கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. பாபா சொல்கிறார் ஒரு வானிலை, நீங்கள் கர்மாதித்த நிலை அடைஞ்ச உடனே உலக அழிவு கோலாகலமாக நடக்கும்ட்டு எப்படி சொல்கிறாரு பாருங்க. அப்போ அது அந்த உலக அழிவையே ஒரு குஷ்படுத்துகிற மாதிரி நமக்கு சொல்கிறாரு பாபா. ஸ்தாபனை ஆகிடுச்சுன்னா நிச்சயம் அழிவும் ஏற்படும். பாபா சொல்லிட்டாரு இல்லையா, நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா அங்கே ஆகிடும்ன்றது. பாபா ஸ்தாபனை, ஆனால் நீங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சேவை பண்ணாதனால சேவை நடக்காமல் இருந்துட போகிறதில்ல, யாரோ பண்ணி முடிச்சிடுவாங்க. அப்போ நம்ம ஐயோ பொக்கிஷத்தை எடுக்கலையேன்னு அலருவோம் நம்ம. அதுதான் பாபா சொல்றாரு, பாபா ஸ்தாபனை செய்யறதுக்காக வந்திருக்கிறாரு. இவர் மூலமாக நிச்சயமாக சொத்தும் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுது. மற்றபடி தூண்டுதல் மூலமாலாம் வேலை நடக்காது. நாங்க உங்களுடைய தூண்டுதல் மூலமாக படிச்சுடுவோம்னு ஆசிரியர்கிட்ட சொல்லுவீங்களா, டீச்சர்கிட்ட நான் ஸ்கூல்லலாம் வந்து படிக்கல சார், நீங்கள் என்ன நினைங்க வந்துடும் அப்படி சொல்லுவீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. தூண்டுதல்னால எல்லாம் நடக்கிற மாதிரி இருந்தால் சிவ ஜெயந்தி ஏன் கொண்டாடுறீங்க? அவர் ஏன் வர்றாரு, வேலை இல்லாமல் வர்றாரு? தூண்டுதல்னால செய்யக்கூடியவருக்கு சிவ ஜெயந்தி கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி அடிச்சாரு பாருங்க இல்லையா. அனைத்து அவர் வந்ததுக்காக பிறந்த நாள் கொண்டாடுங்க, அவர் வர வேண்டிய அவசியமே இல்லையா, மேல இருந்து எல்லாத்தையும் ஏகிட்டு போக வேண்டியதானே. அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஜெயந்தி இருக்குது. ஆத்மாக்கள் அனைத்தும் உடல்ல வருது. ஆத்மாவும் உடலும் ஒன்னா இருக்கும்போது தான் நடிப்பு நடிக்குது. ஆத்மாவுடைய சுய தர்மமே அமைதி தான். அதுல தான் ஞானம் தாரணை ஆகுது. எதுல? அமைதி. ஆத்மால. ஆத்மா பயிற்சி பண்றதுக்கு நமக்குள்ள பேசிக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் நாள் ஃபுல்லா இதே மாதிரி. இப்போ இதுல நிறைய விஷயம் இருக்குதுமா. சாக்கார் வாணி சாதாரண விஷயம் கிடையாது, பயங்கரமான வாணி சாக்கார் வாணி. ஆனா நீங்க எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப படிக்கிறீங்களோ அப்பதான் வரும். அதுதான் வித்தியாசம். அவ்வியக்த வாணியை விட உண்மையிலே சாக்கார் வாணி தான் பவர்ஃபுல்லு. எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப தடவை படிக்க தான் அது வெளிப்படும். ஆனால் அது எப்படின்னா கடைஞ்சி கொடுக்குறாரு வெண்ணெயை சாப்பிட்றான்ட்டு, அதான் வித்தியாசம். நமக்கு வெண்ணெய் சாப்பிட்றது தானே பிடிச்சிருக்குது, கடையிறது கஷ்டமா இருக்குது, அதுதான் வித்தியாசம். ஆனால் பாருங்களேன், இப்படி நீங்கள் பேசிக்கணும்லாம் அங்கே சொல்றது இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஞான சிந்தனை பண்ணுங்கன்னு தான் போட்டிருப்பாரு அவ்வியக்த வாணியில. இங்கே எப்படி பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. இங்கே பாருங்க, ஆத்மா எல்லாம் உடம்புல இருந்து வருது அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மா எல்லாம் இங்கே வருது நடிக்க, உடலோடு சேர்ந்து இருக்கும்போது தான் நடிக்குது. இதெல்லாம் நமக்கு சிந்தனை பண்ணோம். ஆத்மாவுடைய சுய தர்மமே அமைதி தான். அதில் தான் இந்த ஞானம் தாரணை ஆகுது. அப்போ நான் யார்? ஆத்மா. ஆத்மா தான் நல்ல கெட்ட சமஸ்காரங்களை எடுத்துகிட்டு போகுது. எவ்வளோ சூப்பரான ஆத்மா பயிற்சி இல்லையா. அப்போ பாபா சொர்க்கத்தை படைப்பவர். அங்கே தூய்மை மட்டும்தான் இருக்குது, அசுத்தத்துடைய பேர் அடையாளமே இருக்காது சொர்க்கத்தில். இது விஷக்கடல். அதனால தான் மகாவிஷ்ணு பார்க்கடலை படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. காரணம் சொர்க்கம் தான் பார்க்கடலை. அதுக்கு சொர்க்கத்துடைய நினைவாக பார்க்கடலை காட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்கல. எங்கேயோ பார்க்கடல் இருக்கும் போல இருக்கு, நடுவில் அவர் இருப்பார் போல இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது. விஷக்கடல் எவ்வளவு தெளிவாக புரிய வச்சாலும் புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் நீங்கள் யாரையும் குற்றம் சொல்றது கிடையாது. ஏன்னா நாடகத்தின் கட்டுப்பாட்டில் எல்லோரும் கட்டுப்பட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நாடகத்தில் அதான் அவங்க பார்த்துனா நீங்கள் பிடிச்சி இழுத்தா மட்டும் வரவா செய்யும். சூப்பர் இல்லையா. நமக்கு புரிஞ்சுதேன்னு குஷி ஆகிட்டு போயிட வேண்டியதுதான் இல்லையா. நாம பற்றி சொல்லுவோம், புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். ஏணிப்படியில் மேலே இருந்து கீழே இறங்கி வந்துட்டோன்னு புரிஞ்சுக்கிறீங்க. நாடகத்தின்படி நாம் இறங்கத்தான் வேணும். இப்போதான் ஏறுறதுக்கு முயற்சி செய்கிற டைம். இப்போ அலட்சியமாக இருந்துடாதீங்க. இருந்தாலும் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இது இல்லையோ அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க,
இதில் கட்டாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹிந்தி வானிலை இருக்கும், இதில் கட்டாயம் இருக்குது. சரி. அதாவது முயற்சி செய்கிறதுக்கான டைம் இதுதான். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிர்ஷ்டத்தில் இருந்தால் அதுவே நடக்க போகுதுப்பா, நாடகத்தில் இருந்தால் நடக்க போகுது அப்படி சொல்லிடுறாங்க. முயற்சி செய்கிற யுகம் இது இல்லையா? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, யார் இப்படி சொல்கிறாங்களோ அவங்க மூலமாக இவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. 2-4 வருடங்கள் போக போக விழுந்துடுறாங்க. நாம் பெரிய தவறு செஞ்சிட்டோன்னு உணர்றாங்க. சிஸ்டரு என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்பம்னா எல்லாரையும் அனுசரித்து தான் போகணும், நானும் வெங்காயம்லாம் சாப்பிடுவேனே, கறிமீன் கூட சாப்பிடுவேனே அப்படின்றாங்களாம். அவங்க 8 வருஷம் இருக்கிறாங்களாம் பாபா குழந்தையா. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, பண்ணிட்டு இருக்கிறாங்க. மெட்ராஸில் கூட ஒரு பிரதர் என்ன பண்ணுவாராம், யாராவது குமார் போனாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அவர் அதர் குமார் சொல்கிறாராம். அப்போ இன்னும் எப்படி சொல்கிறாங்களாம் பாருங்க, சொர்க்கம் தானே, அங்கே தான் எல்லாம் தான் கிடைக்கும்ல, அப்புறம் என்ன வேலைக்காரனா ஆயிட்டு போகிறோம் அப்படி எப்படி எப்படி பாருங்க. உங்களால் முன்னாடி பாபா நேற்று சொன்னா வேலைக்காரன் ஆகுறது பெருமைப்படுற விஷயமா, கொஞ்சத்துல நீங்க திருப்தி அடையணுமான்ட்டு. அப்ப மாயா எப்படி யோசிக்க வைக்குது பாங்க, அங்க எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும்னு பாபா கள்ளங்கப்படம் மட்டும் சொன்னதை இப்படி புடிச்சுக்கிட்டு தான் மட்டும் ஃபாலோ பண்றது இல்லாம மற்றவங்களுக்கும் சென்டருக்கு வர புதுசா வர்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். உடனே இவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு வருதான், பாபா தாதி கிட்ட சொல்லு, தீதி கிட்ட சொல்லுன்ட்டு இவங்களுக்கு. ஆனால் பாபா மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்றாங்களே, என்ன பாபா இது சொல்கிறேன், சரி பாபா ரொம்ப டச் பண்ணுறாருன்னு போய் சொன்னாலாம். அதோட சொன்னாலாம், இனிமேல்ட்டு அவங்க கிட்ட நீ போய் பேசவே கூடாது, போயிட்டே இருன்ட்டு அவங்கள கூப்பிட்டு வாங்குன்னு வாங்கினாங்களாம். நீயும் கெட்டு போகிறது இல்லாமல் வர்றவங்களெல்லாம் இப்படி கெடுத்துட்டு இருக்கிறியா, நீ நினச்சின்னு இருக்கிறியா சத்தியுகத்தில் வேலைக்காரனாவ, திரேத்தாயுகத்துக்கு கடைசியில் வருவேன் நீன்னு அப்படின்னாங்களாம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்போ பாபா சொல்றாரு, அதுதான் அதிர்ஷ்டத்தில் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்ட்டு அவங்க பேச்சு கேட்டு உங்கள் அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்காதீங்க. 2-4 வருடங்கள் போக போக விழுந்துடுறாங்க. நாம் பெரிய தவறு செஞ்சிட்டோம்னு உணர்றாங்க, பெரிய அடிபட்டு விட்டது இல்லையா. நான் சொன்னேன் 13 வருஷம் கழிச்சு கூட தூய்மையிலேருந்து விழுந்துடுறாங்களான்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியும் தப்பு பண்ணிட்டோன்ட்டு. இது கூட அரை கல்பத்தின் நோய், அந்த நோய் வருது, அது குறைஞ்ச நோய் கிடையாது. அரை கல்பத்தில் நோயாளியாக இருக்கிறீங்க, இங்கே நோயிலேருந்து விடுபடுறதுக்கு வரீங்க, மீண்டும் போய் நோயில் விழுறீங்க இல்லையா. போகி ஆனதுனால நோயாளியாகிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க தும்முனாங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வெளியே போய் தும்பிட்டு இருக்கிறோம், அட்டாக் ஆகுது. இதே மாதிரி தான் விகார நோய். விகாரத்தை பற்றி பேசினா டக்குனு எட்ட போயிடுங்க. விகாரம் அதுவாது தும்மணும், இது தும்ம தேவையில்ல, பார்த்தாலே வைப்ரேஷன் பார்த்துவிடும். அதுக்கு தான் பாபா எட்ட போன்றாரு. பாபா குழந்தைங்களா அப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, டவுட் இருக்குதா, எட்ட போயிடுங்கன்றாரு. இப்போ பாபா சொல்றாரு, போகி ஆனதுனால தான் நீங்கள் நோயாளி ஆகிட்டீங்க, அதனால பாபா உங்களுக்கு முயற்சி செய்ய வைக்கிறாரு. கிருஷ்ணரை தான் யோகேஸ்வர்னு சொல்றாங்க. இந்த சமயம் நீங்க தான் உண்மையிலும் உண்மையான யோகி. யோகேஸ்வர் உங்களுக்கு யோகத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. பாருங்க பாபா சொல்றாரு, இந்த அப்ப நோயை விடுபடுறதுக்காக யோகாசனம் பண்றாங்கல்ல, அந்த யோகமே இதுதான். ஏன்னா போகி ஆனதுனால தான் போய் நோயாளியா நீங்க இல்லையா, ரோகின்னா நோய் இல்லையா. அப்ப போகி ஆனதுனால ரோகி ஆயிட்டீங்க. இப்ப பாபா சொல்றாரு, முயற்சி செய்ய வைக்கிறாரு, விகாரத்தை விடுங்க, தூய்மையா இருங்கன்னு முயற்சி செய்ய வைக்கிறாரு. கிருஷ்ணரை யோகேஸ்வர்னு சொல்றாங்க, ஆனா நீங்க தான் இப்ப உண்மையிலும் உண்மையான யோகி. யோகேஸ்வர் உங்களுக்கு யோகத்தை கற்பிக்கிறார். இப்ப யோகேஸ்வர் உண்மையிலே யாரு, சிவபாபா. நீங்க ஞான ஞானேஸ்வர், பிறகு ராஜராஜேஸ்வர் ஆகுறீங்க இல்லையா. இந்த ஞானத்தை கற்றுக்கிட்டு ஞானேஸ்வர் ஆகுறோம். இப்போ அங்கே ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜராஜேஸ்வர், ராஜராஜேஸ்வரி ஆகுறோம். ஞானத்தினால தான் நீங்கள் பணக்காரர்களாக ஆகுறீங்க, யோகத்தினால நோயற்றவராக சதா ஆரோக்கியமானவராக ஆகுறீங்க. இதுதான் ரகசியம். ஞானத்தினால தான் பணக்காரர் ஆகுறீங்கன்றாரு. அப்போ உங்கள் பதவியெல்லாம் எது நிர்ணயிக்குது, வாணி நிர்ணயிக்குது.
இதில் தான் பெரிய விஷயம் இருக்குது. இதை உல்டாவை பண்ணுறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம். அப்போ யோகத்தின் மூலமாக தான் நோயற்றவராக ஆகுறீங்க சதா காலத்துக்கும். அரை கல்பத்துக்கு உங்களுடைய துக்கமும் விலகி போகுது அப்படின்னா, அரை கல்பம்னா எத்தனை பிறவி? 21 பிறவி. எத்தனை வருஷம்? 2500 வருஷம். அப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ முயற்சி செய்யணும்? இருக்கிற 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்குதுன்னா அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணணும்? இரவு பகலாக அதுல இருக்கணும் இல்லையா? சொல்லுவாங்க தெரியுமா, நிறைய பேர் கல்யாணம் ஆகி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா ஒரு 2 வருஷம் நல்லா காசு சேர்த்து வந்து எங்கள் வீட்டில் வந்து செட்டில் ஆகிடுவேன், இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிடுவாங்க. பாரதம் பொன்னுலகமாக மாற போகிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுங்க. அந்த 1 வருஷம் 2 வருஷம் அல்லது 20 வருஷமே இருந்தால் கூட இப்போ பண்ணுங்க. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு 20 வருஷம் மாங்கன்னு உழைக்கிறாங்க, அதுக்கப்புறம் செட்டில் ஆகலான்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதை இங்கே காட்டுங்க. எவ்வளோ முயற்சி செய்யணும் நீங்கள்? 2500 வருஷத்துக்கான சொத்துப்பா இது. அதுவும் அது நீங்களே அனுபவிக்க போறீங்க. அதை வந்து நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க, பையன் கூட பிடிக்கலாம், என்ன வேணாலும் ஆகலாம். சரி, நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: தூய்மை ஆகிறதுக்காக அசரீரி ஆகிறதுக்கான பயிற்சி முதல்ல செஞ்சுட்டே இருங்க. ஆத்மா 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 ஆத்மா. ஏன் ஆத்மான்னு நீங்கள் பிரிஞ்சாலே தேக உணர்வுலேருந்து கட் ஆகிடுறீங்க. கட் ஆகிட்டாலே பாவம் பண்ண மாட்டீங்க. பாவம் பண்ணாமல் இருக்கிறது முதல்ல ரொம்ப முக்கியமானது சங்கம் யுகத்தில். அப்புறம் பாபா நினைக்க பழைய பாவங்கள்லாம் எரியுது. ஒரு தந்தையை நினையுங்க. தேகம் உட்பட அனைத்தையும் மறந்துடுங்க. இந்த தேகம் நானுன்ற அந்த உணர்வை மறந்துடணும். ஒலியாக இதுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறேன், இதை விட்டுட்டு போயிடுவேன், அப்படி இருக்கணும். இந்த செய்தியை எல்லோருக்கும் முதல்ல கொடுங்க. தேகம் உட்பட எல்லாத்தையும் மறந்துட்டு பாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்ட்டு. யோகேஸ்வர் பாபா கிட்ட இருந்து யோகத்தை கற்றுக்கிட்டு உண்மையிலும் உண்மையான யோகியாகணும். ஞானத்தின் மூலமாக செல்வந்தராகவும் யோகத்தின் மூலமாக நோயற்ற சதா ஆரோக்கியமானவராகவும் நீங்கள் ஆகணும். வரதானம்: ஒவ்வொரு போதனையையும் சொரூபத்தில் கொண்டுட்டு வந்து, அதான் மெயின். போதனை படிக்கிறது மெயின் இல்லை, சொரூபத்தில் அவங்கள நடைமுறையில் அது தெரியணும். கொண்டுட்டு வந்து நிரூபணம் கொடுக்கக்கூடிய நல்ல குழந்தை அல்லது சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். எவ்வளோ பவர்ஃபுல்லான வரதானம் இல்லை? அதுக்கு விளக்கம்: எந்த குழந்தைங்க பாபா தினம் தினம் முரளியில் கொடுக்குற போதனைகளை அப்படியே புத்தியில் வைக்காம அதை அப்படியே சொரூபத்தில் கொண்டுட்டு வராங்களோ, சொன்னீங்களே மம்மா, அப்படியே படிக்கிறது அதுவாகவே ஆயிடுவாங்கன்ட்டு, அப்படி யார் கொண்டுட்டு வராங்களோ அவங்க தான் ஞான ஸ்வரூபம், அன்பு ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூப நிலையில நிலைச்சிருக்கிறாங்க. யார் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஸ்வரூபத்தில் கொண்டுட்டு வராங்களோ அவங்க தான் பாயிண்ட் ரூபத்தில் நிலைச்சிருக்க முடியும். சூப்பரா சொல்றாருல. பாபா கொடுக்குற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஸ்வரூபத்தில் கொண்டுட்டு வரவங்க தான் பாயிண்ட் ரூபத்தில், பிந்து ரூபத்தில், ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்க முடியும். அப்படியும் வச்சுக்கலாம், அல்லது ஞானம் அந்த பாயிண்ட் ரூபத்தில் நிலைச்சிருக்க முடியும்னு வச்சுக்கலாம். பாயிண்ட்டை சிந்தித்தல் அல்லது வர்ணனை செய்யறது ரொம்ப ஈஸி. பாபா கொடுக்குற பாயிண்ட்டுக்கு நம்ம அழகாக விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் சொரூபமாகி ஆத்மாக்களை அந்த சொரூபத்தில் அனுபவம் செய்ய வைக்கிறது தான் நீங்கள் அந்த சொரூபத்தில் இருக்கிறதுக்கான நிரூபணத்தை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். சொல்லலாம் இப்படி இருந்தால் அப்படி இருக்கான், மணிக்கணக்காக இதை பேசலாம். ஆனால் அந்த சொரூபமாகவே ஆகி மற்றவங்களுக்கும் மற்ற ஆத்மாக்களையும் அந்த சொரூபத்தில் அனுபவம் செய்ய வைக்கிறது தான் நிறுவனம். ஏன்னா இவங்களுக்கு அனுபவம் ஆனால் தான் ஆக முடியும் இல்லையா? அதாவது நல்ல குழந்தை அல்லது சாட்சாத்கார மூர்த்தி ஆகிறதுன்னு அர்த்தம். பாபாவுக்கு நல்ல குழந்தைன்னா அதுதான் சாட்சாத்கார மூர்த்தி இல்லையா? அவங்க என்னவா இருக்கிறாங்களோ அதை மற்றவங்களுக்கு காட்டுறாங்க, செய்ய வச்சு. பார்த்தீங்களா, அனுபவம் பண்ணீங்களா, அவங்களுக்கு ஆச்சா? இதுதான் பண்ண வைக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸ்லோகன்:
அதுதான் நிறைய பேர் வந்து இன்னும் இவ்வளோ நேரம்லாம் நினைக்க முடியுமா, இதெல்லாம் நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னுவாங்க சொரூபத்தில் இருக்கும்போது. சரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் நான் அந்த சொரூபத்தில் உங்களை உட்கார வைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோமோ அதே சொரூபத்தில், ஓ இப்படி தான் பண்ணீங்களா அப்படின்னு தோணுது அவங்களுக்கு. இப்படியே பண்ணுங்க கண்டினியூஸாக. ஏன் முடியாது? முயற்சியே பண்ணாமல் முடியாதுன்னா இல்லையா? சரி, ஸ்லோகன். ஏகாக்கிரதா, ஒருமுகப்படுத்துதல் சக்தியை அதிகரித்தால் மனம் புத்தி அலையிறது நின்றுடும். ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகரிச்சிட்டிங்கனாலே மனம் புத்தி அலையிறது நின்றுடும். இப்போ ஒருமுகப்படுத்துங்க, பாபா ஒளிப்புள்ளியா பக்கத்துலேயே நிறுத்தி அப்படியே கூட இருங்க. அப்போ வேற எங்கேயாவது அலையுதா, இன்னொரு லாக் போடுங்க, ஒரு ஞானத்தை உள்ளே போடுங்க, அப்பயும் அலையுதா, சக்தியை கொடுங்க. இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் சேர்த்துக்கோங்க. பல கைகள் வரும்போது இந்த கைகள்லேயே சுற்றி புத்தி போக வெளியில் போகாது இல்லையா? ஸோ அந்த ஒருமுகப்படுத்த சக்தி அதையும் மீறி அதான் அந்த ஒரு பாயிண்ட்லேயே இருக்கிறது, ஒலிப்புள்ளியாக இருக்கிறது, அல்லது பரந்தாமத்தில் இருக்கிறது, அல்லது சூக்ஷ்மவதனத்தில் இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு சொரூபத்தில் இருக்கிறது, இப்படி அதில் இருக்கிறதுல இருக்கக்கூடிய கவனத்தை உங்களால் அதிகப்படுத்த முடிஞ்சதுன்னா மனம் புத்தி தானாகவே அலையிறது நின்றோம். அதை விட்டு நான் மனசை நிறுத்துறேன்னா அதெல்லாம் நிற்காது. அது என்ன நிற்கிறது? அது மனசை பொறிச்சு இந்த இடத்துல விட்டுட்டீங்க, அவ்வளோதான். ஓம் சாந்தி. பாபா என்னென்ன சொன்னாரு? பாபா ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன சொன்னாரு? மன்மனாபவன்ற ட்ரில்லு. மன்மனாபவன் ட்ரில்லு, அதுதான் இன்னைக்கு ஃபுல்லா இல்லையா? யோகா பத்தி தான் சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? அப்புறம் வந்து ரெண்டாவது என்ன பாயிண்ட் சொன்னாருன்னா, தேகம் உட்பட மறந்து என் ஒருவனை மட்டும் ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு பண்ணுங்க. அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? கரெக்ட். நீங்க எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்கன்றது செக் கூட பண்ணதால உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அன்பானவர் யாரு? பிரம்ம பாபா இல்ல, சிவ பாபா தான் அன்பான. அவரை நினைவு பண்ணுங்க. நீங்க பிரம்மா குமாரின்னு சொன்னாலுமே கூட சிவ பாபா கேர் ஆஃப் பிரம்மான்னு போடுறீங்கல்ல, அப்ப ஒரேடியா பிரம்மா பின்னாடி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சிவ ஜெயந்தியை பத்தி சொன்னாரு. சிவ ஜெயந்தி உந்துதல் மூலமா நான் எல்லாம் செய்யறேன்னா நான் எதுக்கு இறங்கியே வர வேண்டியது இல்லையா? நீங்க எதுக்கு வேலை பண்ணிக்கிட்டு கொண்டாடுறீங்க? சூப்பரா சொன்னாரு இல்லையா? அடுத்தது ஆத்மா பயிற்சி சொன்னாரு. ஆத்மா மேல இருந்து புள்ளியா வர்றேன், அந்த தேகத்துல இருக்கிறேன், நடிக்கிறான். என்னுடைய சொரூபம் அமைதி, நல்லது கெட்ட சமஸ்காரத்தை எடுத்துட்டு போறேன் இல்லையா? எந்த அளவுக்கு ஆசிரியர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்? பாவங்கள் அந்த அளவுக்கு பாவங்கள் தூய்மையாயிடலாம் இல்லையா? வீட்டுக்கு போக அந்த நினைவுல இருங்க. ஒரு நொடியும் நம்ம வீட்டுக்கு போற நேரம் ஆச்சுன்ற அந்த எண்ணத்துல இருக்கணும். இந்த முழு உலகத்தை மறக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி சொன்னாரு. நீங்க உடலை விட்டு பிரிஞ்சீங்கன்னா உடலை புடிச்சுக்கிட்டே மறக்க முடியலன்னா எப்படி மறக்கும்? ஒரு கிளி மரத்தை பிடிச்சுக்கிட்டே என்ன விடுன்னு அது எப்படி விடும்? நீங்க ஆத்மானீங்கன்னா அது சூப்பரா ஸ்லோகன்ல சொன்னார்ல, மனசு அலையுதா, படுத்துற சக்தியை வைய தானா போயிடும். சூப்பர்ல. அப்புறம் என்ன சொன்னாரு? டீச்சர் கிட்ட போய் தூண்டுதல் கூட நான் படிச்சிடுவேன்னு சொல்லுவீங்களா? முயற்சி. 21 பிறவிக்கு நோயாளியில இருந்து விடுபடுறீங்கன்னா சாதாரண இதை முயற்சி பண்ணுங்க இல்லையா? வாரதான் என்ன சொன்னாரு? ஒவ்வொரு சொரூபத்துல எடுத்துட்டு வந்தாதான் ஞான சொரூபம், அன்பு சொரூபம், ஆனந்த சொரூபத்துல நிலைச்சி இருக்க முடியும். பாயிண்ட சிந்திக்கிறது, வர்ணனை செய்யறதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதை சொரூபத்தில் எடுத்துகிட்டு வந்தால் தான் பாபா கிட்ட நீங்கள் நிரூபணம் கொடுக்குறீங்க. சாட்சாத்கார மூர்த்தின்னு அர்த்தம். அதுவும் மற்றவங்களையும் அனுபவம் செய்ய வைக்கணுன்ற. சூப்பர்ல. ஓம் சாந்தி பாபா. நன்றி பாபா.